வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. நேற்று வந்து யூஜிடிஆர்பி யூனிட் ஒன்னோட தாமஸ் மோரோட வீடியோ பார்த்துருந்தோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் ஆத்தர் யாருன்னா வந்து ரோஜர் ஆஷம், அவரோட ஸ்கூல் மாஸ்டர், அப்புறம் வந்து அவரோட பயோகிராபிக்கல் டீட்டெயில் பார்க்கலாம். Okay. Till the middle of the 16th century, scholars in England preferred to write in Latin. 16வது நூற்றாண்டோட இடைக்காலத்தோட முடிவு வரைக்கும் இடைக்காலகட்டம் வரைக்கும் எல்லா ரைட்டர்ஸ் இங்கிலாந்துல உள்ள ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதுறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா வந்து லத்தீன் லாங்குவேஜ்ல தான். ஈவன் a patriotic Englishman like Thomas More wrote his important work in Latin. நமக்கு நேற்று தான் பார்த்தோம், தாமஸ் மோர் வந்து அவரோட முக்கியமான ஒர்க்கை எதில் எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து லத்தீன்ல தான் எழுதியிருக்காரு, உடோப்பியாவை. ஓகேவா? It was a detailed translation of the New Testament into English 1525 that encouraged the study and the use of English. வில்லியம் டிண்டல் என்ன பண்றாருன்னா வந்து நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு, பைபிளோட புதிய ஏற்பாடு வந்து ஹெப்ரூ, கிரீக் இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கு. அது வந்து எந்த லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றாருன்னா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. நார்மலா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், அதாவது சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், இவங்க எல்லாரும் வந்து சாதாரண லாங்குவேஜ்ல வந்து பைபிளை கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு ஹெப்ரூ, கிரீக் மொழிலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இவரோட டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இங்கிலீஷை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஆங்கிலத்தோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கு. இப்போ இந்த டிண்டேலோட டிரான்ஸ்லேஷன் வந்து 1525 இயர் கரெக்டா அப்படின்னா 1526 தான் வந்து நிறைய மல்டி சோர்சஸ்ல இருக்கு. ஆனா வந்து நம்ம ராமச்சந்திர நாயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1525 கொடுத்துருக்காங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஆப்ஷன்ல 1525 வந்துச்சுன்னா நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ண புக்ல இருந்து தான் வந்திருக்கு. அதனால நம்ம கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன்ல இது இருந்தா நம்ம இது கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Gradually there came several writers who made use of vernacular for prose writing, and by the end of the century the use of English became an accepted fashion among the writer of prose literature. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறமா வெர்னாகுலர் லாங்குவேஜ் வந்து ப்ரோஸ் ரைட்டிங்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வெர்னாகுலர் லாங்குவேஜ்னா என்ன சொல்லுவோம்? சாதாரணமா மொழி, அதாவது இயல்பான மொழி, கொலோக்கியல் லாங்குவேஜ், சாதாரணமா எல்லாருக்கும் புரிகிற வகையில ஒரு பேசுற மொழி தான் வந்து நம்ம வெர்னாகுலர் லாங்குவேஜ் சொல்லுவோம். இந்த செஞ்சுரியோட எண்டில் இந்த இந்த வெர்னாகுலர் லாங்குவேஜ் வந்து ப்ரோஸ் ரைட்டிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த உரைநடையோட இலக்கியத்துல வந்து ரொம்பவே வந்து வளர்ச்சி இருக்கு, இங்கிலீஷோட வளர்ச்சி. ரோஜர் ஆஷம் 1515 வந்து பிறந்துறாரு, 1568 வந்து இறக்குறாரு. இது ஒரு குரோனாலஜிக்கல் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருஷம் பிறக்கிறாரு, எந்த வருஷம் இறக்குறாருங்கிறத நம்ம டெத்தோட இயரும் பர்த்தோட இயரும் ஞாபகம் வச்சுக்கணும். Was one of the early 16th century writer who used the vernacular instead of line. 16வது நூற்றாண்டுல ஆரம்ப கட்டத்துல இருந்த எழுத்தாளர்கள்ல இவர் வந்து லத்தீனுக்கு பதிலா சாதாரண மொழியை தான் யூஸ் பண்றாரு. He was a classical scholar interested in sports, music and writing. இவர் வந்து கிளாசிக்கல் ஸ்காலர்ஸ் சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம்? யாருக்கெல்லாம் லத்தீன்ல, கிரீக்ல ரொம்ப ஒரு புலமை வாய்ந்தவர்களா இருக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிளாசிக்கல் ஸ்காலர்ஸ் சொல்லி சொல்லுவோம். இவர் ஸ்போர்ட்ஸ்ல, மியூசிக்ல, ரைட்டிங்ல எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. He was tutor to Queen Elizabeth and later become her secretary. குயின் எலிசபெத்தோட டீச்சரா இருக்கிறாரு, அப்புறமா வந்து செக்ரட்டரியா வந்து மாறுறாரு. குயின் எலிசபெத்னு சொன்ன உடனே நமக்கு இந்த இடத்துல என்ன ஏரியா வரணும்? குயின் எலிசபெத்தன் பீரியட், எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். 1558ல இருந்து 1603 வரைக்கும் உள்ள பீரியட் தான் எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லி சொல்றோம். அப்புறமா 1603ல ஜேம்ஸ் ஒன்னு ஆட்சிக்கு வராங்க, அது வந்து ஜெகோபியன் பீரியட்னு சொல்லுவோம். 1625 வரைக்கும் வந்து ஜேம்ஸ் ஒன்னு இருக்காங்க, அப்ப சார்லஸ் ஒன்னு வராங்க, அப்புறம் அவரை பிகெட் பண்ணுவாங்க. அப்புறமா யார் வராங்க? பார்லிமெண்ட் கவர்மெண்ட் வரும். அப்புறமா ஆலிவர் குரோமல் வருவாரு, அவரோட பையன் ரிச்சர்ட் குரோமல் வருவாரு. அப்புறமா சார்லஸ் டூ ஆட்சிக்கு வராரு. அவரோட ஆட்சியோட வருகையை பாராட்டுற விதமா ஜான் ட்ரைடன் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஓகே. இப்போ யாருக்கு யாருக்கு வந்து டீச்சரா இருக்காரு ரோஜர் ஆஷம்னா குயின் எலிசபெத்துக்கு வந்து டீச்சரா இருக்காரு. ஓகே. ரோஜர் ஆஷம் வாஸ் a Puritan in taste and ideas but was the originator of a good, free and direct English prose style. இவர் வந்து பியூரிட்டனோட டேஸ்டும் ஐடியாவும் இவருக்கு இருந்தா கூட, பியூரிட்டனோட டேஸ்ட் ஐடியானா என்ன சொல்லுவோம்? பியூரிட்டன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம பியூரிட்டன் சொல்லி சொல்லுவோம். மில்டன் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பியூரிட்டன்ல ஃபியூச்சர்ல. ஓகே. இந்தோட ஐடியாலாம் வந்து இவருக்கு இருந்தா கூட, ஆனா இவர் ப்ரோஸ் ஸ்டைல்ல இங்கிலீஷை வந்து நம்ம ஃப்ரீயா தான் யூஸ் பண்றாரு. He claimed that his first prose work Toxoplus 1545. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஒர்க்கான இந்த டாக்ஸோபிலஸ் வந்து 1545ல வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த ஒர்க்கை என்னன்னு சொல்லி சொல்றாருன்னா
ரிட்டன் இன் த இங்கிலீஷ் டங் ஃபார் இங்கிலீஷ் மேன். ஆங்கிலரால் எழுதப்பட்ட ஆங்கில மொழி ஒரு நூல் தான் வந்து இந்த டாக்ஸோபிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஒர்க். ஓகேவா? ஓகே, இதோட இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. Roger Asham began to write at a time when scholars were preparing the way for the acceptance of vernacular English as the medium of expression. இந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் அப்பதான் வெர்னாகுலர் லாங்குவேஜ் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா வந்து மக்களுக்கு கொண்டு போற லாங்குவேஜா வந்து அப்பதான் முடிவு பண்ணி எழுத ஆரம்பிக்கிற கட்டத்துல தான் ரோஜர் ஆஷமும் அவர் எழுதுறாரு. இவருக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னா, இங்கிலாந்து வந்து இந்த கற்றல்லையும் அறிவும் கற்றலும் நிறைஞ்ச இந்த உலகத்துல இங்கிலாந்து வந்து ஒரு தனித்துவமா நிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆஸ் எ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஒர்க் இன் ஸ்கூல் மாஸ்டர் பப்ளிஷ்டு இன் 1570. ரோஜர் ஆஷமோட அந்த ஸ்கூல் மாஸ்டர் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1570. இது ரொம்ப முக்கியமான ஒர்க். இந்த ஒர்க்கை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி டாக்ஸோபிளஸ் பார்த்தோம் இல்லையா 1545ல, அதை பத்தி ஒன்லைன் சம்மரி மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதை பத்தின டீட்டெயில் தேவையில்லைங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா நெட் எக்ஸாம்ல இந்த மாதிரி டீட்டெயிலாக தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ண முடியுது. ஓகேவா? டாக்ஸோபிளஸ் வந்து அப்படிங்கிறது எதை பத்தின ஒர்க்குன்னா, ஒரு ஆர்ச்சரியம் ஒர்க்கு, அதாவது வில் வித்தை சொல்லுவோம் இல்லையா, அது ஒர்க்கு. இது லண்டன்ல 1545ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இந்த ஒர்க்கை வந்து ரோஜர் யாருக்கு வந்து டெடிகேட் பண்றாரு அப்படின்னா வந்து ஹென்ரி எயிட்டுக்கு வந்து டெடிகேட் பண்றாரு. டெடிகேட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் புக் ஆன் ஆர்ச்சரி ரிட்டன் இங்கிலீஷ், வில் வித்தையை பத்தி எழுதின முதல் ஆங்கிலேய புத்தகம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒர்க்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ரெண்டு பர்சனுக்கு இடையில டயலாக் தான் வந்து ஃபுல் ஒர்க்கா வருது. அந்த 2 பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து ஒருத்தர் வந்து பிலோலாக்ஸ், அடுத்து ரெண்டாவது ஒருத்தர் வந்து டாக்ஸோபிளஸ். இந்த பிலோலாக்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, எ லவர் ஆஃப் ஸ்டடி, புஸ்தகத்தை பத்தி ரொம்ப படிக்கிறவர், அது மூலமா தான் அறிவை வளர்த்துக்க முடியும், அதுதான் நுண்ணறிவு நமக்கு தரும்னு சொல்ற ஒருத்தர் தான் வந்து பிலோலாக்ஸ். இந்த டாக்ஸோபிளஸ்ங்கிறது யாரு? புஸ்தக படிப்பு மட்டும் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணாது, நுண்ணறிவை வந்து கொடுக்காது. இந்த வில்வித்தை கூட ஒருத்தனுக்கு நுண்ணறிவு, வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் கத்து கொடுக்குங்கிறதையும் வந்து இந்த ஆர்ச்சரில இருந்து நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றவர் தான் யாரு வந்து டாக்ஸோபிளஸ். இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற டயலாக பத்தின ஒர்க்கு தான் வந்து ரோஜர் வந்து இந்த புக்கு ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இந்த புக்குக்கு ரோஜர் வந்து ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுறாரு. அதுல டு ஆல் ஜென்டில்மேன் அண்ட் யோமேன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ப்ரிஃபேஸ்ல வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்கிறாரு. இப்படி ஒரு தைரியமான கிரிட்டிசிசத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. இந்த யோமேன் அப்படி சொன்னோடனே நமக்கு டக்குன்னு எந்த ஒர்க்கெல்லாம் ஞாபகம் வரணும்? யோமேன் சொன்னோடனையும் சாசரோட கேண்டர்பரி டைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைல் சொல்ற நைட்டு, அந்த நைட்டோட பையன் ஸ்கொயர், அவங்க 2 பேருக்கு ஒரு சர்வன்ட் இருக்காங்க, அவர் தான் யோமேன். இது எல்லாமே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கூல் மாஸ்டர். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1570ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. 2 years ஆஃப்டர் டெத் 2 years ஆஃப்டர் ஹிஸ் டெத். அவர் இறந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இப்ப டக்குன்னு நமக்கு இன்னும் ஒரு இயர் வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த ஸ்கூல் மாஸ்டர் வந்து 1570ல பப்ளிஷ் ஆகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அப்ப அவரோட டெத் இயர் என்ன? 1568 தான் வந்து அவரோட டெத் இயர். ஓகேவா? இந்த ஒர்க் எதை பத்தினது அப்படின்னா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னா, குயின் எலிசபெத் வந்து யார் பார்க்க போறாங்க அப்படின்னா வந்து அவர் ரோஜர் பார்க்க போறாரு. ஏன்னா வந்து குயின் எலிசபெத்தோட டீச்சர் தானே இவரு. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு குயின் எலிசபெத்தோட மாளிகையில ஒரு விருந்துக்கு யாரு போறாங்க அப்படின்னா ரோஜர் ஆஷம் போறாரு. விருந்துக்கு போன இடத்துல 2 பேரும் பேசிக்கிறாங்க ஒரு டைனிங் டேபிள்ல வச்சு. அப்படி பேசும்போது நீங்க நம்மளே நல்லா இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு டைனிங் டேபிள், ஒரு பெரிய வெள்ளை மாளிகை மாதிரி ஒரு பெரிய மாளிகை, அதுல 2 பேர், ஒரு பக்கம் ரோஜர், அப்புறம் ஒரு பக்கம் குயின் எலிசபெத், 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க, உட்காந்து பேசுறாங்க. அப்படி கற்பனை பண்ணிப்போம் நம்ம. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த குயின் எலிசபெத் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க தன்னோட டீச்சர்ட்ட. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பனிஷ் பண்றது கரெக்டா இல்லைன்னா வந்து தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற விதமா எழுதின அந்த ஒர்க்கு தான் இந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படிங்கிறது. இதோட இதுல வந்து முக்கியமான ஒரு தீமா என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டபுள் டிரான்ஸ்லேஷன். என்னன்னா, இந்த லத்தீன்ல இருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, லத்தீன் தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லத்தீன்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா திரும்ப லத்தீன் லாங்குவேஜ்லயே வந்து அந்த எக்ஸாம் எழுதுறது தான் வந்து டபுள் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரோஜர். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு குட் விர்ச்சுவல் பர்சனா வந்து மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த ஸ்கூல் மாஸ்டர்ங்கிற ஒரு புக்ல சொல்லியிருக்கிறாரு. பாய்ஸோட டிசிப்ளினை பத்தி வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு.
இதை பத்தின இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதுல பார்த்துடலாம். இட் இஸ் an educational treatise furnishing example for the author conscious effort for a formative force in English prose. Asham, who was at once a scholar and a sports lover, argued that the best type of education consists of combination of bodily culture and that of the mind. இவர் வந்து ஒரு ஸ்காலர், ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தா கூட எதை பத்தி ஆர்கியூமெண்ட் பண்றாரு அப்படின்னா வந்து பெஸ்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது எதோட காம்பினேஷன் சொல்லி சொல்றாங்கன்னா உடல் பெஸ்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் வந்து எந்த ரெண்டோட காம்பினேஷன், உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி, இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் வந்து பெஸ்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. He deal with the several aspects of education for boys and criticize the school for their bad discipline. சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே, இந்த பாய்ஸோட பேட் டிசிப்ளினை வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. He also disapproving young men going on Italian travel and attending at the court. ஒரு யங் மேன் வந்து இட்டாலியன் டிராவல் பண்றது, அப்புறமா வந்து அரசவை கலாச்சாரங்கள், இது எதுவுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது எல்லாமே வந்து இந்த புக்ல வந்து அவர் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் மாஸ்டர் இஸ் ஸ்கூல் மாஸ்டர் இஸ் ஆல்சோ எ புக் ஆஃப் கிரிட்டிசிசம். இது ஒரு விமர்சனம் பத்தின புக்கு. ஆஷம் ரோஜர் ஆஷம் கேவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மேட்டர் தென் மேனர். அவர் வந்து கருத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு நடைமுறை பாணியத்தோட. He had no respect for poetry and associated with Italian license in manner and dress. அவருக்கு இந்த இத்தாலியன் நாட்டோட ஆடம்பர பண்பாடுகள் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால வந்து ஒரு போயட்ரிக்கு வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு. பொதுவாகவே இட்டாலியன் வந்து ரொம்ப போயட்ரி வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படும் இல்லையா இட்டாலிக் லாங்குவேஜ்ல, அது அவருக்கு பிடிக்கல. He disapproved romances and underestimated the faculty of imagination. Thus, he was in active opposition to the general trend of age which gave imagination a free play both in poetry and drama. பொதுவாகவே போய்ட்ரினாலும் சரி ட்ராமானாலும் சரி நிறைய கற்பனைகளும் கதாபாத்திரங்களும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்து நம்ம ரோஜருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரோஜர் ஆஷம் யாரு? ரோஜர் ஆஷம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ப்ரோஸ்ல ஏர்லி ஸ்டைலிஸ்டா இவரை தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஆஷம் வாஸ் த ஒன் ஆஃப் த ஏர்லி ஸ்டைலிஸ்ட் இன் இங்கிலீஷ் ப்ரோஸ். ஓகே. Like Lilly, he retained the use of alliteration and antithesis. இந்த ஜான் லில்லிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து alliterationையும் antithesis-ஐயும் அவரோட ஒர்க்ல யூஸ் பண்ணியிருக்கிறாரு. alliteration நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? alliteration என்னன்னு சொல்லுவோம், முதல் எழுத்து ஒன்றி வருவது, அதாவது தமிழ்ல மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து alliteration. antithesis அப்படின்னா வந்து வேறுபட்ட கருத்துக்கள், இதுதான் வந்து antithesis சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டையும் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜான் லில்லி தன்னோட ஒர்க்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை அப்படியே ரீட்டைன் பண்ணி ஒர்க் பண்றது தான் யார்? ரோஜர் ஆஷம் வந்து பண்ணியிருக்காரு. His prose was influenced by the classical models, but possessed an individuality of its own. இவரோட உரைநடைகள், இந்த இங்கிலீஷ் ப்ரோஸ் எல்லாமே கிளாசிக்கல் மாடல்ஸோட தாக்கம் இருந்தா கூட, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா கூட, கிளாசிக்கல் ஒர்க் என்ன சொல்லுவோம், இந்த கிரீக் லத்தீன் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து கிளாசிக்கல் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா கூட இவரோட தனித்துவம் வந்து இவரோட ப்ரோஸ்ல தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. He avoided rhetoric and developed a concise, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டைல். அவர் அலங்கார மொழியெல்லாம் யூஸ் பண்ணல. சாதாரணமா சிம்பிளா ஒரு இயல்பான ஒரு மொழியா, அதான் வெர்னாகுலர் லாங்குவேஜ்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டைல தான் வந்து யூஸ் பண்றாரு. தோ லேக்கிங் இன் லிட்டரரி கிரேசஸ், ஆஷம்ஸ் ப்ரோஸ் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல், கிளியர் அண்ட் பர்போசிவ். அவரோட லாங்குவேஜ்ல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா கூட அவரோட ப்ரோஸ் வந்து ரொம்ப வலிமையானதா, தெளிவானதா, ஏதோ ஒரு நோக்கம் கொண்டதா தான் இருக்கு. அட் எ டைம் when the scholar were reluctant to use the vernacular for serious writing, Asham helped English to grow and achieve respectability. அதாவது அந்த சமயத்துல இந்த இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் எல்லாமே வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறாங்கன்னா, இந்த வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல வந்து அவங்க புக்கு பப்ளிஷ் பண்ணா ஒரு ஒரு நார்மல் பீப்புள்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பீப்புள்ஸ்லாம் வந்து ரீட் பண்ண மாட்டாங்கல்ல, முக்கியமான ஆள்கள்லாம் ரீட் பண்ண மாட்டாங்க. அதனால யோசிச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இவரோட இந்த ப்ரோஸ் ஒர்க்கு தான் வந்து இங்கிலீஷை வந்து வளர்க்கறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க்கா வந்து கருதப்படுது. As James Perry observed, Asham's prose is like a go-kart to habituate the infant limbs of English prose to orderly movement. ஜார்ஜ் ஜெயின்ஸ்பரி இருக்கார் இல்லையா, இவரோட ஃபுல் நேம் ஜெயின்ஸ்பரின்னு கொடுத்துருக்காங்க இங்க. ஜார்ஜ் ஜெயின்ஸ்பரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஜர் ஆஷமோட ப்ரோஸை வந்து பார்த்துட்டு அவரோட ப்ரோஸ் எது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை, ஒரு
ஒரு இன்ஃபேண்ட், ஒரு சின்ன குழந்தை அதோட பிஞ்சு விரல்களை வச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த வண்டி தள்ளு வண்டி வந்து அந்த நடவண்டி இருக்கு இல்லையா, அது எப்படி ஹெல்ப் பண்ணி அதை நடக்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அதே மாதிரி இந்த ரோஜர் ஆஷமோட ப்ரோஸ் ஒர்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை அந்த தவழ்ற பிள்ளையோட யாரை தழுவுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ நடக்கிற பிள்ளையோட அப்பதான் எடுத்து அடி எடுத்து வைக்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ இவரோட ப்ரோஸ் ஒர்க்கு தான் வந்து அப்படியே நடவண்டி மாதிரி கூட்டிட்டு போய் அதோட வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜார்ஜ் செயின்ஸ்பரி சொல்லியிருக்காரு. ஓகே, இது வரைக்கும் நம்ம ரோஜர் ஆஷம் பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இதோட முக்கியமான கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ டிண்டலோட டிரான்ஸ்லேஷனோட இயர், அப்புறம் ரோஜர் ஆஷமோட முக்கியமான புக்ஸ், அவரோட பர்த் இயர், டெத் இயர், அப்புறமா அந்த டாக்ஸோபிளஸ் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, இது எதை பத்தின ஒர்க்கு, எந்த ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஒர்க் ரிட்டன் இன் இங்கிலீஷ் டங்க் அண்ட் இங்கிலீஷ் மேம் சொல்லி சொல்றாங்க, எந்த ஒர்க்கை ஸ்கூல் மாஸ்டர் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, அவர் இறந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஸ்கூல் மாஸ்டர் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது, இந்த புக் ஆஃப் கிரிட்டிசிசமா, நாவலா, இல்லைன்னா சட்டையரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல வந்து யார் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஜெயிம்ஸ் பரியா அல்லது வேற ஏதாவது ஆத்தரா, எந்த ஆத்தரை பார்த்து வந்து இவர் எலக்ட்ரிஷன் ஆன்டிதிசிஸ் வந்து ரீட்டைன் பண்ணாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஆத்தர்ல வந்து பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நேத்து ப்ரீவியஸ் வீடியோல பார்த்ததும் இன்னைக்கு வீடியோல பார்த்ததும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் இயரை வந்து நான் ரீகால் பண்றேன். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நீங்களே சொல்லி பாருங்க. ஓகே, 1478 இந்த வந்து 1478ல யார் பிறந்திருப்பாங்க, தாமஸ் மோர் வந்து பிறந்திருப்பாங்க. ஓகே, 1515 நான் வந்து அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்றேன். 1478க்கு அப்புறமா வந்து 1515 1515 இதுல வந்து யார் பிறக்கிறா, ரோஜர், இப்பதானே பார்த்தோம், ரோஜர் ஆஷம் வந்து பிறக்கிறாங்க. அப்புறம் 1516 1516 இதுல வந்து உடோபியாவோட ஃபர்ஸ்ட் பிரிண்ட் லத்தீன் லாங்குவேஜ்ல வருது. 1518ல யார் வரா, அவர் வந்து ரிவைஸ் பண்றாரு அந்த உடோபியாவை. 1545 டாக்ஸோபிளஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. 1551 ரால்ஃப் ராபின்சன் வந்து உடோபியாவை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. 1568ல ரோஜர் வந்து இறந்துடுறாரு. 1570ல எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.